இப்போ வந்து வெதர் வந்து 17 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பட் இட் இஸ் ஸோ ஃப்ரீக்கிங் கோல்டு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ப்ளூ டெம்பிள்னு சொல்கிற தாய்லாண்டில் இருக்கிற ஒரு புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அந்த டெம்பிளை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு கார் வந்துச்சு, அவங்க நம்ம வரதை பார்க்குறாங்க அப்படின்னா they are stopping for us, they are like giving a way for us to go. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கண்ட்ரியில். ஸோ குட் இன் திஸ் கண்ட்ரி. இந்த டெம்பிளை ஏன் ப்ளூ கலர் தீமில் கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? அக்கார்டிங் டு புத்த ஃபிலாசபி ப்ளூ கலர் சிம்பாலிசிஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிறது முடிவில்லாதது. ஆகாசத்தை மாதிரியும் கடலை மாதிரியும் புத்தாவுடைய டீச்சிங்னு சொல்கிற தர்மாஸும் முடிவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை ப்ளூ கலரில் சிக்னிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ளூ கலர் வந்து நாம் எப்படி ஒரு ட்ரூத்தையும் விஸ்டமும் நாம் பார்க்குறத தாண்டி ரொம்ப பெரிய ஒரு சாப்டராக இருக்குது இல்லையா, அதை மையப்படுத்தி தான் இந்த என்டையர் டெம்பிளையுமே ப்ளூ கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸில் பாம்பால் சுத்தப்பட்ட 2 பெரிய ஸ்டாச்சுவை பார்க்க முடியுது. இவங்க கார்டியன்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனாக புத்த ஃபிலாசபியில் தேவாஸ்னு சொல்லியும் அழைக்கப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோவிலை கெட்ட மனிதர்கள்லேருந்தும் ஈவிலான சக்திகள் கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை எடுக்கிறதுக்காகவும் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளோட தாய் நேம் வாட்ராங் ஷார்டன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணால் த டெம்பிள் ஆஃப் டான்சிங் டைகர்ஸ்னு வருது. ஏன் இதை டெம்பிள் ஆஃப் டான்சிங் டைகர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, பழங்காலத்தில் பக்கத்தில் இருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய டைகர் இங்கே இருக்கிற ஆற்றை கடந்து இந்த கோவிலுக்கு வந்ததாகவும், இந்த கோவிலில் இருக்கிற நிலப்பரப்புகளில் டான்ஸ் ஆடினதுனாலையும் அந்த டைகர்ஸோட எனர்ஜி இப்போ வரைக்கும் இந்த கோவிலோட எல்லா கார்னர்ஸ்லையும் இருக்கிறங்காட்டியும் சொல்கிறாங்க. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் 2 பெரிய டிராகன் ஸ்டாச்சூஸை நம்மளால் பார்க்க முடியுது. தென் only we got to know they are not actually dragons but nagas. மேஜிக்கல் ஸ்னேக்ஸ்னு சொல்கிற இந்த நாகாஸ் ஆறுகள்லையும் மலைகள்லையும் வாழ்ந்த ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு ப்ரொடெக்டிவ் கிரியேச்சர் ரூட்ஸ். அதாவது இந்த கோவிலை காட் பண்ணுறதுக்கான வாட்ச்ஃபுல் கார்டியன்ஸ்னு சொல்கிறாங்க. பேட் தாட்ஸ்லேருந்தும் ஈவில் இன்டென்ஷன்லேருந்தும் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்தும் கோவிலை பாதுகாக்கிறதுக்காக தான் இங்கே என்ட்ரன்ஸில் இதை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நாகாஸை பார்த்துட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஜெயின்ட் மேசிவ் ஒயிட் புத்தா மெடிடேஷன் போஸ்டில் சென்டரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த புத்தா காமன் காயஸையும் பீஸ் வித்தின் இன்ஃபினிட்டியையும் டெஃபைன் பண்ணுது. இந்த கோவிலோட எல்லா சுவர்கள்லையும் புத்த மண்டாலாஸும் புத்த மதம் சார்ந்த இமேஜஸும் அண்ட் ஆல்சோ புத்தாவுடைய வாழ்க்கையில் நடந்த சீன்களையும் பதிச்சு வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. புத்த மதம் சார்ந்த எல்லா இடங்களுமே நம்மளோட இன்னர் பீஸை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த புத்தர்களுடைய சார்ந்த இந்த கோயில்களுக்கு வரப்போகும்போது மதம் தாண்டி உள்ளார்ந்த உணர்வு இருக்கிறதையும் ஒரு மன அமைதி எங்கிருந்தோ நம்ம மனது ஃபுல்லாக படறதையும் நம்மளால் நோட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ள புத்தர்களும் மாங்ஸும் உட்கார்றதுக்கான தனியாக இடங்களும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் என்னமோ இது பல 100 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது போல தோற்றம் அளிச்சாலும் கூட இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை 2005 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2016 முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலை கட்டின ஆர்டிஸ்ட் புத்தாவா கபேக்வா. இவர் யாருன்னா ஒயிட் டெம்பிளை கட்டின கிரியேட்டரோட ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்க. இது நியூ டிசைனாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏன்ஷியன்ட் சிம்பாலிசஸையும் மாடர்ன் மித்திக்கல் ட்விஸ்ட்டையும் கலந்து புத்திசம் ஃபிலாசபியை ஹானர் பண்ணுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஓவரால் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் டு டேக் ஃபோட்டோஸ் பட் ஆல்சோ அ ஸ்பேஸ் டு ஃபீல் சம்திங் அன்யூஷுவல், மேபி அ பிளெண்ட் ஆஃப் பியூட்டி, மிஸ்ட்ரி அண்ட் ஸ்டில்னஸ். இந்த கோவிலோட ஹோல் தீமே நான் சொன்ன மாதிரி எண்ட்லெஸ்னஸ் தான், ஒரு இன்ஃபினிட்டி தான். அதை வந்து நம்மளால் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸும், இங்கே இருக்கிற மோரல்ஸ் ஆகட்டும், ஸ்டாச்சூஸ் ஆகட்டும், என்ட்ரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு மீனிங்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. இஃப் யூ ரியலி ரீட் இட் வித் யுவர் ஹார்ட் இட் வில் டெஃபினெட்லி டெல் யூ ஹூ யூ ஆர். இங்கே இருக்கிற ஸோ மெனி புத்தா டெம்பிள்ஸில் ஒரு விஷயம் காமனாக நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு புத்தா மட்டும் கிடையாது. இங்கே வந்து நிறையா ஒரே டெம்பிள்லேயே நிறையா புத்தா ஸ்டாச்சூஸ் வந்து இருக்குது. எப்பவுமே ஒரு பெரிய புத்தா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? பட் அதுக்கு நம்ம வாட்டம்பரா புத்தா கேவ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த கேவ் டெம்பிளோட அந்த சைடில் வந்து ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு.
போன வாட்டி வந்தப்போ நான் அந்த ரிவரோட அந்த கார்னரில் அந்த சைடில் நின்றுட்டு இருந்தேன். அந்த பிக்சரை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆனால் இந்த கோயிலுக்கு இப்போ வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருந்தது. ரொம்ப க்ரேஸியாக இருந்தது. ஸோ இந்த கேவ் டெம்பிள் வந்து புத்த மத இங்கே வாழக்கூடிய புத்தர்களுடைய ஒரு கேவ் டெம்பிள், ஒரு வழிபாட்டு தலமாக இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இதோட சரௌண்டிங்ஸை நான் சுற்றி காட்டுறேன் வாங்க. இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. லிட்ரலாக நான் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆற்றை கடந்து வந்திருக்கலாம். ஒரு குட்டி போட் கூட இருக்குது. அந்த இடத்துல அந்த போட் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் போட் எடுக்காமல் ஆல் தி வே இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி இந்த புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த புத்தா டெம்பிள்குள்ளே, அதாவது அந்த கேவ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் நம்ம அந்த உச்சியில் இருக்கிற புத்தாவை செக் அவுட் பண்ணி பார்ப்போம். வாவ், அங்கே இருக்கிற அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற புத்தா சிலைக்கு போகிறதுக்கான பாதை. இந்த பாதையில் ஏறும். This is how the பாதை லுக்ஸ் லைக். வா, கரெக்டாக சன்செட் டைமுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு சன்செட்னா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆத்தோரத்தில் வர அந்த சன்செட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். லிட்டரலாக ஒரு பாறை கோவில்னு கூட சொல்லலாம் போல். Oh, we have to be very careful of the head. இந்த பாறைகளெல்லாம் போராட்டம் பண்ணி மேலே ஏறி வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே அழகான ஒரு ஒயிட் புத்தா ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட் புத்தா ஸ்டாச்சுக்கு பின்னாடி சன்செட் ஆகிற அந்த சீன் இருந்ததே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே அழகாக அந்த ஆத்தோரத்தில் அந்த சன் செட் ஆகி சிலையோட ஒயிட் கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு குளிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த மேலே இருக்கிற புத்தாவோட சரௌண்டிங்கு அழகாக சன் செட் ஆகுறத பார்க்குறக்கே அப்படியே ஒரு மாதிரி கண்ணு பல கோடி கொடுத்து வச்ச மாதிரி இருக்குது. கீழே ஓடிட்டுருக்கிற ரிவர் இதுதான் ரிவர் வியூ. ஃபீல் லைக் தாய் கல்ச்சர் இஸ் சம்ஹவ் கனெக்டட் டு த சைனீஸ் கல்ச்சர். ஏன்னா நீங்கள் எந்த தாய் டெம்பிளுக்கு போனாலும் சைனீஸ் கல்ச்சரோட எலமெண்ட்ஸை வந்து நிறையா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராகன் என்ட்ரன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. மேபி வி ஷுட் டூ அ லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச் ஆன் தட். பட் எனிவேஸ் இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆத்தோரத்தில் உள்ள காடுகளுக்கு இடையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு குகைக்குள்ளே அமைஞ்சிருக்கு. நேச்சராகவே இது ஒரு குகையில் இருக்குங்கிறங்காட்டி நிறையா லோக்கல்ஸ் வந்து இந்த டெம்பிளை ஒரு மிஸ்டீரியஸான சாக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணியிருந்தப்ப இங்கே லோக்கல்ஸ் யாரையுமே பார்க்க முடியல. 1-2 டூரிஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுவே கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தான் இருந்துச்சு. குகைக்குள்ளே இருக்கிற புத்தரை பார்க்குறதுக்காகவும் மெடிடேஷன் பார்ட்டுக்கு போகிறதுக்காகவும் டூரிஸ்ட்டுக்கு ஈஸியாக இவங்களே ஸ்டெப்ஸை போட்டு வச்சுருந்தாங்க. சரி, இந்த படிக்கட்டுகளில் ஏறி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண ஆரம்பித்தோம். கிளைம் பண்ண ஆரம்பிக்க இங்கே இயற்கையோட சவுண்டை தவிர எந்த ஹியூமன்ஸோட சவுண்டையும் நம்மளால் பார்க்க முடியல. போன என்ட்ரன்ஸில் எடுத்தோனையுமே ஒரு புத்தருடைய சிலை இருந்துச்சு. இந்த குகையோட ஓரங்களில் மற்ற சில ஸ்டாச்சுக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. சில உடஞ்ச ஸ்டாச்சுக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. லோக்கல்ஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோடனையும் இருக்கிற இந்த லேடி புத்தா ஸ்டாச்சு டைரெக்டாக ஏர்த்லேயும் ஸ்டோன்லேயுமே உட்காந்துருக்கு. எந்த ஒரு த்ரோனுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து மதத்தையும் ஹிந்து கடவுள்கள் சார்ந்த சில விஷயங்களையும் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸை தாண்டி இந்த குகையை சுற்றி பார்க்கலான்னு உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது இது நேச்சுரலாகவே எவ்வளோ ஹைட்டாக இருக்கிற ஒரு குகைன்னு சொல்லிட்டு. குகைகள்னாலே இங்கே எக்கோ அடிக்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே இருக்கிற மாங் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இங்கே வர எக்கோ நம்மளோட தாட்ஸ் தான் நம்மக்கிட்ட கம்மிங் பேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தருடைய சிலைகள் மட்டும் இல்லாமல் நிறையா மாங்ஸோட சிலைகளும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடம் பழங்காலத்தில் மாங்ஸ்க்கான மெடிடேஷன் பிளேஸாக கருதப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இது குகைக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களால அவங்களோட தாட்ஸோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான்
இங்கே வாழக்கூடிய லோக்கல் மக்களோட மத்தியில் இந்த கோயிலை பற்றின நிறைய மிஸ்டீரியஸ் கதைகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கதை என்னென்னா, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ண வந்த மாங்ஸ் இங்கே இந்த குகையில் ரொம்ப வருடங்களாக மெடிடேட் பண்ணி தன்னிலை அடைந்தங்காட்டி இந்த குகையை விட்டு வெளியே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு என்னையே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குகையோட சென்டரில் இருக்கிற பிக்கஸ்ட் புத்தா ஸ்டாச்சுவை நிறைய தடவை இந்த லோக்கல் மக்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணதாகவும் ஆனால் இந்த புத்தாவோட ஸ்டாச்சுவை நகர்த்தவே முடியலன்னு ஒவ்வொரு வாட்டி மக்கள் இதை திரும்பியும் நகர்த்தி பார்க்கலான்னு ட்ரை பண்ண போகும்போது ஏதாவது அபசகுணமாக நோய்வாயப்பட்டும் உயிர் சேதம் ஏற்பட்டும் அது அப்படியே நின்று போயிடுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இந்த புத்த குகையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸையும் ஒவ்வொரு சிலைகளையும் பார்க்க போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் இவங்க சொல்கிற கதைகளெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற தாட்ஸும் நமக்கு வருது. இந்த குகைக்குள்ளேயே சின்ன சின்ன நிறையா ஹிடன் லேயர்ஸ் ஆஃப் குகைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டீப் சேம்பர்ஸ் ஆஃப் கேவெல்லாம் மாங்ஸால் மெடிடேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் மென்ஷனிங் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டூரிஸ்ட். இது யாருக்குன்னா பீப்புள் ஹூ வாண்ட் டு ஃபேஸ் தேர் இன்னர் மைண்ட் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். மற்ற டூரிஸ்ட் டெம்பிள் மாதிரி இல்லாமல் இந்த பிளேஸில் பேட்ஸு, இன்செக்ட்ஸு, லிசர்ட்ஸு, பேர்ட்ஸ்னு பலவிதப்பட்ட உயிரினங்கள் வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இது நேச்சர் இஸ் நாட் அ செப்பரேட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரிமைண்டரை கொடுக்குற மாதிரி தான் அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. I am not a religious person, but I am definitely a spiritual person. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கோவிலேருந்து வெளியே பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சுது, இங்கே நிறைய குட்டி குட்டி பூனைகள் கூட்டமாக குடும்பத்தோடு வாழ்கிறத பார்க்க முடிஞ்சுது. அவங்க கூட அப்படியே ஒரு கொஞ்சலை போட்டுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த கேட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த வீடியோஸ் இங்கே ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேட் குடும்பமே இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த கேட்டை கன்ஃபார்மாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் நம்ம போகிற வழி தான் அதோட என்ட்ரன்ஸையும் நான் காமிச்சு தரேன். ஓவரால் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய லவ் பண்ணுறவங்க ஒரு ஆத்தோரத்தில் ஒரு சன்செட்டு பக்கத்தில் ஒரு கோவில் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான், எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் இதுவுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பட் கேட்ஸ் ஆர் ஸோ க்யூட். ஐ வாண்ட் டு டேக் ஒன் கேட் ஹோம், பட் ஃப்ளைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதனால் நம்ம நிறைய எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சியாங்ரையில் இருக்க மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சுவை தான் பார்க்க வந்திருக்கோம். இதோட பேர் எனக்கு அடிக்கடி மறந்துடுது. வாட்வே கிளாக் பிளாங். எனிவேஸ் நான் பேரை இங்கே போட்டுடுறேன். இந்த புத்தா ஸ்டாச்சு தாய்லாந்துல இருக்கிற பெரிய ஸ்டாச்சு இல்ல, பட் சியாங்ரை நார்த்தன் தாய்லாந்துல இருக்கிற மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒயிட் ஜாடே மார்பிள்ஸ்னால கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட from the landscape it is like 79 meters tall as Buddha statue, and we can even take an elevator from inside the Buddha statue and go till the 25th floor and see the panoramic view of this city. So vaanga சிட்டி சென்டர்லேருந்து 8.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த யுவாங்யன் த காடஸ் ஆஃப் மெர்சின்னு சொல்கிற பிக்கெஸ்ட் புத்து ஸ்டாச்சு ஆஃப் சியாங்ரை அமைஞ்சிருக்கு. த ஈஸியஸ்ட் வே டு ரீச் திஸ் டெம்பிள் இஸ் பை ரெண்டிங் அ பைக். எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பிளேஸை நீங்கள் ரீச் ஆயிடலாம். இங்கேயே பைக் பார்க் பண்ணுறதுக்கான தனியான பார்க்கிங் ஏரியா கூட இருக்குது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம சியாங்ராயோட பிக்கஸ்ட் புத்தா ஸ்டாச்சுன்னு சொல்றாங்க. பட் இது ஆக்சுவலி புத்தா ஸ்டாச்சுவே கிடையாது. இது குவான்யன் அப்படின்னு சொல்ற ஒரு சைனீஸ் காடஸ் ஆஃப் மெர்சி அவங்களோட ஸ்டாச்சு தான் இது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னாலே 2 ஹியூஜ் சைனீஸ் டிராகன்ஸ் இங்க இருக்கும். இந்த டிராகன்ஸ் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, பவரையும் ப்ரொடெக்ஷனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வாங்க நான் அதை காட்டுறேன். This is how it looks from the outside. நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தாய்லாந்துல நான் பார்த்ததுலேயே மோஸ்ட் எலகன்ட் புத்தா ஸ்டாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் புத்தா ஸ்மைலிங் அண்ட் இது ஒயிட் மார்பிள்ல இருக்கிறங்காட்டி ஜுவல்லரி எல்லாம் வேற கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாயுன்னு சொல்கிற இந்த சைனீஸ் கார்டை சிம்பிள் ஆஃப் கம்பேஷன், கைண்ட்னஸ், இமோஷன் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறாங்க. இங்கே சஃபர் ஆகிற எந்த மக்கள் வந்தாலும் அவங்களோட ப்ரேயர்ஸை இந்த காட் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த காடஸை பார்க்க போகிறதுக்கான என்ட்ரன்ஸில் 2 பெரிய டிராகன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 2 பெரிய டிராகன்ஸும் சிம்பிள் ஆஃப் ப்ரொடக்ஷன், லைக் அ கார்டியன் ஏஞ்சல் மாதிரி சொல்கிறாங்க. டிராகன் ஸ்டேர்கேஸை கிளைம் பண்ணி மேலே போகும்போது தான் தெரிஞ்சது 69 மீட்டர் டாலான இந்த ஸ்டாச்சு டாலர் தென் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது. நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம்.
இந்த ஸ்டேர்ஸை ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பா எனக்கு 26 வயசு தான் ஆகுது. 27 வயசு சீக்கிரத்துல ஆக போகுது. பட் ஆனா இந்த படியேறுறது மலை ஏறுறதெல்லாம் ஒரு காலத்துல நான் விரும்பி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப முடிய மாட்டேங்குதுங்க. இந்த கோயிலுக்கும் நம்பர் 9க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, தாய் சைனீஸ் கல்ச்சரில் 9ங்கிற நம்பர் வந்து எட்டர்னிட்டியும் கம்ப்ளீட்னஸையும் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸையும் குறிக்குது. அந்த ப்ரொபகண்டாவை வச்சு தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்காங்க. இங்கே 9 லெவல்ஸ் இருக்குது, 9 ட்ராகன்ஸ், 9 ஸ்டேர்ஸ், 9 ஆர்க்ஸ்னு இந்த 9ங்கிற நம்பரை ரிப்பீட்டடாக நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த லோட்டஸ் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே நின்று நம்ம என்ன வேணுனாலும் அது நடக்குங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. இந்த கோயிலோட உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி ப்ரேயர் ஹால், ஒரு மெடிடேஷன் ஹால். இந்த காடஸோட ஸ்டாச்சு நாட் ஜஸ்ட் அ ஸ்டாச்சு, இங்கே 25 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. இங்கே இருக்கிற லிஃப்ட்டுக்கு காசு கொடுத்து நம்ம லிஃப்ட் ஏறி மேலே போனோம் அப்படின்னா 25வது ஃப்ளோரில் இந்த காடஸோட கண்ணு வழியாக இந்த சிட்டியோட பேனராமிக் வியூவை நம்மளால் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ we decided to buy a ticket and hop into the lift. லிஃப்ட் ஏறி உள்ளே போகிற வரைக்கும் லிட்ரலாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னே எங்களுக்கு தெரியல. பட் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது we entered into the spiritual palace of white marble அப்படின்னு. பார்க்குற இடங்களெல்லாம் நிறையா ஒயிட் மார்பிள்னால் செதுக்கப்பட்ட சிலைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய நிறையா சிலைகள் இந்து மதத்தோடவும் இந்து கடவுள்களோடையும் ஒத்து போகிற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு மேலே எலவேட்டர் இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ நாம் பேனராமிக் வியூவை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேர்ஸை எடுக்கணும். ஸ்டேர்ஸ் மேலே ஏறி பேனராமிக் வியூவை பார்க்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனோன்னையும் சரி ஏதோ நார்மலாக இருக்கும்னு நினச்சி தான் எட்டி பார்த்தேன். பட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வியூ இஸ் worth everything. ஒட்டுமொத்த சங்ராய் சிட்டியையே பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ டைவர்ஸாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானலாம் சொல்ல முடியாது. ஒரு சிட்டியோட பேனரோமிக் வியூ வேணும், ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சைனீஸ் தாய் மிக்ஸ்டு கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து தாய்லாந்து ஸ்பெஷல், தாய்லாண்டோட நேஷனல் டிஷ்ஷான பேட் தாய் வந்து 20 தாய்பட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக இந்த கேஃபிடேரியாவில் 20 தாய்பட் பேட் தாயை சாப்பிட்டு அந்த டேவை நாங்கள் வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சங்ராய் வந்தீங்கன்னா இந்த 3 பிளேஸை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் வில் worth it. நான் உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். அரவுண்ட் த வேர்ல்ட் வித்